எக்ஸைஸ் 3.2ல உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த எக்ஸைஸ் 3.2 ஃபுல்லுமே ஈக்குவலன்ட் ரேஷியோ பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம தரவாக படிச்சிட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட இப்போ 5 ஆப்பிள் இருக்குது, 10 பனானா இருக்குன்னா நம்ம அதை வந்து ரேஷியோ ஃபார்மேட்டில் எப்படி எழுதுவோன்னா 5:10ன்னு எழுதுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு 10 பனானாக்கும் நம்மக்கிட்ட 5 ஆப்பிள்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ரேஷியோ ஃபார்மேட்டை ஃப்ராக்ஷன் ஃபார்ம்லையும் எழுதலாம். அது எப்படி எழுதுவோன்னா 5/10ன்னு எழுதுவோம். தென் ரேஷியோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை எப்படி எழுதுவோன்னா இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை வந்து டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். எக்ஸாம்பிளுங்க பார்த்திங்கன்னா 1x5 எழுதலாம், 2x5னா 10. இங்கே 5யும் கேன்சல் ஆகி நமக்கு 1/2 இருக்கும். அதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் 1:2ன்னு எழுதும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட 10 ஆப்பிள் இருக்குது, 20 பனானா இருக்குன்னா இதை ரேஷியோவில் எப்படி எழுதுவோன்னா 10:20ன்னு எழுதுவோம். இந்த 10x20 அப்படிங்கிற ரேஷியோவோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் என்னென்னா 10/20. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கால்குலேட் பண்ணதுக்கு நம்ம இதை வந்து டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா 10ம் 20யும் பார்த்திங்கன்னா 10 டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 1 10s are 10, 2 10s are 20, 10ம் 10ம் கேன்சல் ஆகிடும். நமக்கு அகைன் பார்த்திங்கன்னா 1:2 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கிடச்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 5:10 அப்படிங்கிற ரேஷியோக்கும் 10:20ங்கிற ரேஷியோக்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த 2 ரேஷியோஸ்க்கு வந்து அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஈக்குவலாக இருக்கோ அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவலன்ட் ரேஷியோ இருக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னால் அதோட ஃப்ராக்ஷன் ஃபார்மை பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் அங்கே பார்த்திங்கன்னா 5/10 = 10/20ன்னு எழுதலாம். இதை வச்சு தான் இங்கே ஃபஸ்ட்டு கணக்கில் உள்ள எல்லா ஃபார்மேட்டுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இவங்க ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 4 நம்பரில் ஏதாச்சும் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு போல் டேஷ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். முதல் கணக்கு பார்க்கலாம். 3:5 = 9:டேஷ். அந்த டேஷை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு அவங்களே ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:5னும் 9:xனும். செகண்ட் திங் அவங்க இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம் வந்து ஈக்குவல் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 3/5, செகண்ட் ஈக்குவேஷனோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 9/x. நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எக்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா 2 சைடும் நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணதேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 3x/5 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 9 மட்டும்தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 5 வேண்டாம். ஸோ நான் 2 சைடும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5யும் கேன்சல் ஆகிடும். வெறும் 3x மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 9 5s are 45 இருக்கும். லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 எனக்கு வேணாம். ஸோ 2 சைடும் 3ஆல் டிவைட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3யும் கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 15 3s are 45 கிடைக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15 கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 15. ஃபஸ்ட்டு கணக்கை சால்வ் பண்ண மெத்தடை யூஸ் பண்ணியே செகண்ட் சம்மும் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சம்மில் அவங்க கொடுத்துக்கிறது 2 ஈக்குவலன்ட் ரேஷியோ எதுனா 4:5 அண்டு -10. இந்த டேஷை நம்ம எப்பவும் போல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்மத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலாக எழுதுவோம். 4/5 = x/10. நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும், இந்த கீழே உள்ள 10 வேணாம். ஸோ 2 சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 10ம் கேன்சல் ஆகிடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 டேபிளில் பார்த்திங்கன்னா அதை கேன்சல் பண்ணலாம். இப்போ ரிமைனிங் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் மட்டும் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 2s are 8 இருக்குது. செகண்ட் செம்முக்கு நமக்கு கிடைச்சது ஆன்சர் பார்த்திங்கன்னா 8. இந்த ஆன்சரை நம்ம சரி பார்க்கவும் செய்யலாம், இது கரெக்டாக தப்பான்னு. இப்போ 4/5யோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 4/5 தான். ஏன்னா இது எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது.
இதுவே 8/10 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 4 2s are 8, 5 2s are 10. 2 கேன்சல் ஆகி கரெக்டாக அகைன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 4/5 கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆன்சரும் பார்த்திங்கன்னா சரி தான். அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். 6:1 1:2. எப்பவும் போல் இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுவோம். 6/x = 1/2. நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ் தான் வேணும். ஸோ 2 சைடும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகி வெறும் 6 மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 1/2x இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 2 நமக்கு வேண்டாம். அப்போ 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 2 1/2 × 2 × x. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 12 இருக்கும். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 12 தேர்ட் சம்முக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 1 ஃபீட் இருக்கும்போது 12 இன்ச் இருக்குது. 2 ஃபீட் இருக்கும்போது 24 இன்ச்சுன்னு கொடுத்தாங்க. அப்படின்னா 3 ஃபீட் இருக்கும்போது எவ்வளோ இன்ச்சுன்னு கேட்டிருக்காங்க. அந்த 72 இன்ச்சுனா ஹவு many ஃபீட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லுமே நம்ம ஈக்குவலன்ட் ரேஷியோ பற்றி படிக்கிறதுனால இங்கேயும் ஈக்குவலன்ட் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கணக்கில் இது பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம இதை ரேஷியோவை எழுதும்போது 1:12 எழுதுவோம். இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும்போது 1/12 எழுதுவோம். 1ஐயும் 12ஐயும் எந்த டேபிளாலையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு சம்மோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1:12 தான். சேம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ரேஷியோவுக்கும் கண்டுபிடிப்போம். 2:24 தான் ரேஷியோ. இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 2/24. இதோட இந்த 2/24 பார்த்திங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 2s are 2, 12 2s are 24. 2 கேன்சல் ஆகி செகண்ட் ரோவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1:12. இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலான்னா தேர்டு ரோவோட சிம்பிளஸ்ட் ஃபார்மும் பார்த்திங்கன்னா 1:12 தான். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்த அந்த ஃபார்ம் கிடச்சிடும். எப்படின்னா 1:12 = 3:x. இதுதான் பார்த்திங்கன்னா தேர்டு ரோ. இங்கே நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுதான் இந்த எக்ஸோட வேல்யூ ஆகும். எப்போவும் போல் நம்ம இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுதுவோம். 1:12 = 3/x. நமக்கு எக்ஸு கீழே இருக்கக்கூடாது, மேலே தானும். ஸோ 2 சைடும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 12x/12 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 3 மட்டும் இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 12 நமக்கு வேணாம். ஸோ 2 சைடும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 12 கேன்சல் ஆகி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு 36 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 36. அப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 36 போற்றலாம். அடுத்து ஃபோர்த் ரோவும் பார்த்திங்கன்னா 1/12 அப்படிங்கிற சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபோர்த் ரோவுக்கும் பார்த்திங்கன்னா y/72 = 1:12ங்கிற சிம்பிளஸ்ட் ஃபார்மை வச்சு ஒய்யை கண்டுபிடிச்சா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். எப்பவும் போல் அதோட ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுதுவோம். y/72 = 1/12. நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள 72 வேண்டாம். அப்போ 2 சைடும் 72ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 72 கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு 1 12s are 12, 6 12s are 72 வரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 6 மட்டும்தான் இருக்கும். ஃபோர்த்து பாக்ஸில் நமக்கு ஒய்க்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் செம்மில் 38 டேஸ்னால் 4 வீக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 21 டேஸ்னால் 3 வீக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 வீக்ஸ்னால் எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 63 டேஸ்னால் எவ்வளோ வீக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்போ போல் ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 28/4. மேலே பார்த்திங்கன்னா 7 4s are 28, 1 4s are 4, 4 கேன்சல் ஆகி 7:1 தான் நமக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கிடச்சிருக்கு.
செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 21/3, அதில் பார்த்திங்கன்னா 3 × 7 1 3 3. இங்கே பார்த்திங்கன்னா 3 கேன்சல் ஆகி அகைன் 7:1 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கிடச்சிருக்கு. அப்போ தேர்டு ரோவுக்கும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 7:1 தான். இதே வச்சு நம்ம தேர்டு சம்மை சால்வ் பண்ணலாம். தேர்ட் சம்மோட ரேஷியோ பார்த்திங்கன்னா x:2. அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் நம்ம x/2ன்னு எழுதுவோம். நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா 7:1 அதை 7/1ன்னு எழுதுவோம். நமக்கு தேவையானது x தான். அப்போ 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ம் கேன்சல் ஆகி x மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 7 2s are 14 இருக்கும். செகண்ட் கொஸ்டினில் உள்ள தேர்ட் பாக்ஸ்க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 14. 2 weeksனால் 14 days. சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஃபோர்த்து ரோவுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். 63/x = 7:7/1. நமக்கு தேவையான எக்ஸ் தான். அப்போது 2 சைடும் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸும் கேன்சல் ஆகி ஜஸ்ட்டு 63 மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 7x இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ் மட்டும் தான் வேணும், நமக்கு அந்த 7 வேணாம். அப்போது 2 சைடும் 7ஆல் டிவைட் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 7ம் 7ம் கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 7s are 7, 9 7s are 63 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 9. அப்போ ஃபோர்த்து பாக்ஸில் எக்ஸோட வேல்யூ 9. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மில் உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இங்கே 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எடுனா 5:7 and 21:15. இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவலண்டா இல்லையான்னு சொல்லணும். அதாவது அவங்க ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, நம்ம அது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். 2 ரேஷியோ ஈக்குவல் வந்து நம்ம எப்படி சொல்லுவோன்னா அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு நம்ம அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு அதோட ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் அதை டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5/7 வந்து ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. தென் செகண்ட் ரேஷியோவை பார்க்கலாம். 21/15 எழுதுவோம். இங்கே 21 பார்த்திங்கன்னா 7 × 3 எழுதலாம். 15 பார்த்திங்கன்னா 5 × 3 எழுதலாம். ஸோ 3ம் 3ம் கேன்சல் ஆகி 7:5ன்னு சொல்லி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 5:7 தான் ஃபஸ்ட்டு சம்முக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்மு. செகண்ட் ரேஷியோவுக்கு பார்த்திங்கன்னா 7:5. இங்கே பார்த்திங்கன்னா 5:7ம் 7:5ம் ஈக்குவல் கிடையாது, ஏன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அப்போ இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவல் ரேஷியோ கிடையாது. ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் 40 is divided in the ratio of 3:2 then the larger part is 24. அதாவது என்ன சொல்லி இந்த 3:2 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மக்கிட்ட 5 பாக்ஸ் இருக்குன்னா அதில் 3 வந்து ரெட் கலரு, 2 வந்து ப்ளூ கலர் எல்லோ கலர்னு சொல்லுது. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுமாரி 40 பாக்ஸ் இருக்கும்போது நமக்கான லார்ஜர் பார்த்து, இங்கே லார்ஜர் பார்த்துனா ரெட்டு, அப்போது ரெட்டோட கவுண்ட் வந்து 24 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுவோம், இந்த 5 பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 40 பாக்ஸாக மாற்றணும். 5 40 மாற்றுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது அதை மேத்தமெட்டிக்கலாக இல்லைன்னா 3 + 2 = 5. அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க 40, 5 40 மாற்றுறதுக்கு நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இங்கே வர லார்ஜஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா 24ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரைட் ஹேண்ட் சைடு 8ஆல் மல்டிப்ளை பண்ணால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 24. 2ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 16. இங்கே 24ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணாலும் நமக்கு பார்த்திங்கன்னா 40 தான் கிடைக்குது. செகண்ட் சம்க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2. ஏன்னா இந்த 24:16ங்கிற ரேஷியோவில் 24 தான் பெரிய நம்பர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோலாம் கேட்டிருக்காங்க. ஒரு ரேஷியோக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் அந்த ரேஷியோவை நம்ம எழுதிக்குவோம்.
அதை பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் போதும் நமக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடச்சிது பார்த்திங்கன்னா. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா 3:2. அதை நான் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் 3/2ன்னு எழுதுறேன். சேம் நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணுமா, அதுக்காண்டி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. 2யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்க 3/3:2 பார்த்திங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். இப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சேம் 3:2 தான் ஆகும். ஏன்னா 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். கொஸ்டினில் 2 ஈக்குவலன்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இன்னொரு ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதேமாரி சேம் நம்பரால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 3s are 9, 2 3s are 6. இங்கேயும் பார்த்திங்கன்னா 3யும் 3யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு அகைன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 3/2 கிடச்சிடும். ஸோ அந்த 3 ரேஷியோவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிறதுனால இதுதான் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோ. அப்போது ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:2, 6:4, 9:6. சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணி செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சம்மில் கொடுத்தது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 6/1/6. இதோட இன்னொரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1/6 கூட மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 2/12 கிடைக்கும். அதேமாரி இன்னொரு ஈக்குவலன்ட் ரேஷியோ வந்து 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 3/18 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2வும் 2வும் கேன்சல் ஆகும்போது அகைன் நமக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1/6 கிடச்சிடும். இங்கேயும் 3யும் 3யும் கேன்சல் ஆகும்போது நமக்கு அகைன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 1/6 கிடச்சிடும். செகண்ட் சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1:6, 2:12, 3:8. அடுத்து தேர்டு கொஸ்டினுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா 5/4. இதோட இன்னொரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இன்னொரு ஈக்குவல் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேலே இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10/8 கிடைக்கும். அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு இன்னொரு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 5:4, 10:8, 15:12. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். 2 ரேஷியோ கொடுத்துட்டு எந்த ரேஷியோ பெரிய நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எப்படி நம்ம பெரிய நம்பர் கண்டுபிடிப்போம்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்படி 2 ஃப்ராக்ஷனோட பேஸ் வந்து சமமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 5யும் 5யும் சமமாக இருக்குன்னா இதில் எது பெருசுனா மேலே எந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அதான் பெருசு. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 4/5 தான் பார்த்திங்கன்னா பெருசு. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மோட ரேஷியோவோட ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 4/5 அண்டு இன்னொரு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8/15. நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா பேஸ் வந்து சமமாக இல்லை. அப்போது நம்மளால் வந்து 5ஐ வந்து 15ஆக மாற்றிட்டோன்னா நமக்கு பேஸ் வந்து சமமாக இருக்கும். 5ஐ 15ஆக எப்படி மாற்றுவோன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 5s are 15 கிடைக்கும். கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணுவோம். 3 4s are 12, 3 5s are 15. இன்னொரு ரேஷியோ நமக்கு பார்த்திங்கன்னா 8/15 இருக்குது. இப்போ நமக்கு பேஸ் சமமாக இருக்குது. அப்போ மேலே எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதுதான் பெருசு. இங்கே பார்த்திங்கன்னா 12/15 தான் பெருசு. 12/15 நமக்கு எப்படி கிடச்சிது 4/5ஆல் தான் கிடச்சிது. அப்போது ஃபஸ்ட்டு சம்மில் பெரிய நம்பர் பார்த்திங்கன்னா 4:5. இதேமாரி செகண்ட் சம்மு சால்வ் பண்ணுவோம். 3/4, 7/8. நம்ம பேஸ் சமமாக வேணும். ஸோ 4ஐ வந்து 8ஆக மாற்றுவோம். 4ஐ எப்படி 8ஆக மாற்றுவோமா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8ஆக மாறும். கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 3s are 6, 2 4s are 8. இங்கே பார்த்திங்கன்னா 6/8ஓட 7/8 தான் பெருசு. அப்போது செகண்ட் சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 7:8. அடுத்து தேர்ட் சம்முக்கு பார்க்கலாம். 1/2 அண்ட் 2/1. இங்கே 2ஐ வந்து 1ஆக மாற்ற முடியாது. ஆனால் 1ஐ வந்து 2ஆக மாற்றலாம். எப்படி மாற்றோம்னா மேலே இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மாற்றுவோம்.
2 2s are 4, கீழே 1 2s are 2. இப்போ பார்த்திங்கன்னா 1/2ல் 4/2ல் 4/2 தான் பெருசு, ஏன்னா மேலே 4 வந்திருக்கு. அந்த 4/2 நமக்கு எப்படி வந்துச்சுன்னா 2:1ங்கிற ரேஷியோலேருந்து வந்துச்சு. அப்போ தேர்ட் சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2:1. அடுத்து 6வது கணக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 வந்து 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த 3:2னா இந்த ரேஷியோ எதை மீன் பண்ணுதுன்னா, நம்மக்கிட்ட 5 பாக்ஸ் இருக்குன்னா அதில் 3 பாக்ஸ் வந்து 3, அதாவது ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பாக்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்குது. இதுதான் 3:2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தமாரி 20 பாக்ஸ் இருக்குன்னா அதில் எவ்வளோ பாக்ஸ் வந்து ரெட் கலர், அதாவது 3% வரும், எவ்வளோ வந்து 2, எவ்வளோ பாக்ஸ் வந்து 2 அந்த ரேஷியோவில் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இதுதான் அந்த 20 பாக்ஸுன்னு வச்சுக்குவோம். நமக்கு வந்து இந்த 20ல் எவ்வளோ வந்து 3 எவ்வளோ 2ன்னு சொல்லி தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா 5 பாக்ஸில் வந்து 3னா 3 ரெட்டு வரும், 3 எல்லோ வரும்னு சொல்லி தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த 20 பாக்ஸ் வந்து 5 பாக்ஸாக பிரிச்சுட்டு அதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா 3 ரெட் கலர் போட்டோம்னா நமக்கான ரெட்டுக்கான ஆன்சர் கிடச்சிடும். அதுமாதிரி 2 எல்லோ போட்டிங்கன்னா எல்லோக்கான ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இதை கவுண்ட் பண்ணால் போகிறோம். 3 பார்த்திங்கன்னா 4 டைம் இருக்குது. அப்போ 3 4 டைம் கூட்டும்போது நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12. அதுமாதிரி எல்லோ 2 பார்த்திங்கன்னா 4 டைம் வந்துருக்கு. 2 4 டைம் கூட்டும்போது 8. இங்கே 12லையும் 8டைம் ஆட் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா 20 கிடைக்கிது. ஸோ அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் நம்மளால் வந்து எல்லா கணக்குக்கும் இந்தமாரி படம் வரைஞ்சி பண்ணால் டைம் ஆகும். ஸோ நம்ம இதை சிம்பிளாக பண்ணுறதுல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா வந்து என்னதுன்னா, எப்போவுமே இந்த A:B கொடுத்துட்டு ஒரு டோட்டல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 3:2 கொடுத்துட்டு 20 கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு ஏயோட வேல்யூ கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா A/A+B × D. இதுதான் ஏயோட வேல்யூ கிடைக்கும். அந்த பியோட வேல்யூக்கு பார்த்திங்கன்னா B/A+B × T. இங்கே ஏன் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டீனா என்ன சொல்லியிருக்கோம், இங்கே பார்த்திங்கன்னா 20 தான் T. நம்ம 20 பாக்ஸ் எடுத்தோமா, 20 பாக்ஸ் எடுத்தோன்னா நமக்கு தெரிஞ்சது என்னதுன்னா 5 பாக்ஸில் 3 ரெட்டு 2 எல்லோ தான். அப்போது நமக்கு 20 பாக்ஸ் வந்து 5 பிரிக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா டீயை வந்து A+Bயால் டிவைட் பண்ணுறோம். ஏன் A+Bனா இங்கே A+B பார்த்திங்கன்னா 5 கிடைக்கும். 3 + 2 டிவைட் பண்ணுறதுன்னா என்னென்னா இந்தமாரி பிரிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு 6 2ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம்னா 6 பால்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். இந்த கீழே உள்ள 2 எதை குறிக்குதுன்னா 2 பால்ஸாக பிரிக்கிறது தான் கீழே உள்ள 2 குறிக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் 3 கிடைக்கும். அந்த 3 எதை குறிக்குதுன்னா இந்த 2 பால்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி குறிக்குது. இதே சேம் கான்செப்டில் இங்கே யூஸ் பண்ணுறோம். நமக்கு தேவையானது வந்து அந்த 20 வந்து 5 பாக்ஸாக பிரிக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா 20 5ஆல் பிரிக்கும், 20 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இது கொஸ்டின் ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா T/A+B. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிடச்சிடும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 4 கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது 3யோட வேல்யூவை. அது எப்படி கண்டுபிடிப்போன்னா 3யோட வேல்யூவை 4 டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். இது ஃபார்முலா எப்படி பார்க்கணுன்னா ஏயோட வேல்யூவை பார்த்திங்கன்னா அந்த Tயை A+Bயோட டிவைட் பண்ணி கிடைக்கிற நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 12 கிடைக்கும். ஏன்னா ரிலேட்டிவ் அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன். இதை கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கை ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 3யோட வேல்யூ தான் A, 2வோட வேல்யூ தான் B. ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா என்னென்னா A/A+B × T. இங்கே பார்த்திங்கன்னா 3/5 × 20, 5யும் 20யும் கழிவுனா 4 கிடைக்கும். 3 4s are 12. இங்கே ஏயோட வேல்யூ 12.
நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா பி பை ஏ ப்ளஸ் பி பார்த்திங்கன்னா 5 இன்ட்டு டி, அதாவது டோட்டல் 1 5 5 4 5 2 into 4 8 20 வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா நமக்கான கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 12,8. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக இந்த ஃபார்முலா வந்து எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்திங்கன்னா 27 வந்து 4:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல் ஏக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ பை ஏ ப்ளஸ் பி, இங்கே பார்த்திங்கன்னா 9 into 27. இங்கே 9யும் 27 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். 4 3s 12 தான் பார்த்திங்கன்னா ஏக்கான வேல்யூ. இனிமேல் பிக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 5 பை ஏ ப்ளஸ் பி 9 into 27. இங்கே 9யும் 27யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்கும். 5 3s 15. அப்போ 27 4:5 பிரிக்கும்போது நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12,15 இல்லைனா 12:15 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ வந்து தேர்ட் சம்மில் 6, பி வந்து 14, டோட்டல் வந்து 40. ஏக்கான வேல்யூ வந்து இப்படி போகும் 6 பை 6 + 40 into 40. 6ஐயும் 40யும் 14ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 20 கிடைக்கும். 20யும் 40யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். 6 2s 12. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 14 பை ஏ ப்ளஸ் பியா, அப்போ 6 + 14 20 into 40. இங்கே அகைன் கேன்சல் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 14 2s 28 கிடைக்கும். 4,000க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12,28. நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். In a family, the amount spent in a month for buying provisions and vegetables are in the ratio of 3:2. If the allotted amount is 4,000, then what will be the amount spent for provisions and vegetables? என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து 4,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது எந்த ரேஷியோலனா 3:2ங்கிற ரேஷியோவில் அப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, இங்கே 3 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்னு, 2 பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது 4,000ல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா போன சம்மில் படித்த A:B டோட்டல் ஃபார்மேட்லேயே இருக்கா. இங்கே பார்த்திங்கன்னா ஏயும் பியும் தான் கேட்டுருக்காங்க. நம்ம ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஏ கண்டுபிடிக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 3. இங்கே ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3, ஏ ப்ளஸ் பி பார்த்திங்கன்னா 3 + 2 5 into 4,000. இப்போ 5யும் 4,000 அடித்தா 800 கிடைக்கும். 3 8 24. ஸோ அங்கே ப்ரொவிஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 2,400 செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதேமாரி பி, அதாவது வெஜிடபிள் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலா பார்த்திங்கன்னா பி பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 3. பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2, ஏ ப்ளஸ் பி வந்து 5 into 4,000. அகைன் 5யும் 4,000யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 800 கிடைக்கும். 2 800s 1,600. வெஜிடபிளுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,600 ரூபி. இதுதான் 7th கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்ட் லாஸ்ட்டாக 8th சம் பார்க்கலாம். A line segment 63 cm long is to be divided into 2 parts in the ratio of 3:4. Find the length of each part சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லைன் செக்மெண்ட்டு லென்த்து பார்த்திங்கன்னா 63 சென்டிமீட்டர். இதை வந்து 3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அகைன் பார்த்திங்கன்னா இந்த 3:4ங்கிறது ஏபி ஃபார்மேட்லேயும், டி பார்த்திங்கன்னா 63. நம்ம அகைன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஏக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டி. ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3,
a + b அதாவது 3 + 4 பார்த்திங்கன்னா 7 × 63. 7ஐயும் 63யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 9 கிடைக்கும். 3 9s are 27. ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 27. நெக்ஸ்ட்டு பிக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா b/a + b × t. பியோட வேல்யூ 4, a + b 7 × tயோட வேல்யூ 63. 7ஐயும் 63யும் கேன்சல் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். 4 9s are 36. அப்போ பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 36. ஸோ 8th சம்முக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 27 cm and 36 cm.